நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் வெற்றி பெற்ற தொகுதிகள் இந்த முறை பாஜகவிற்கு ஒதுக்கப்படவில்லை. அந்த தொகுதிகளில் இந்த முறை அதிமுகவே களமிறங்க இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்ற கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். எதனால் இந்த தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்படவில்லை? அதுவும் வெற்றி பெற்றிருந்த தொகுதிகள் என்ன காரணமாக சொல்லப்படுது? வணக்கம். கடந்த 2021 தேர்தலில் நயினார் நெல்லை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அதே போல வானதி ஸ்ரீனிவாசனும் கோவை தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார். தற்பொழுது இருவருமே தொகுதி மாற இருப்பதாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக நயினார் சாத்தூர் தொகுதியிலும் வானதி ஸ்ரீனிவாசன் கோவை வடக்கு தொகுதியிலும் நிற்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக இந்த கடந்த முறை இவர்கள் 2 பேரும் நின்ற தொகுதியில் தற்பொழுது அதிமுக வேட்பாளர்கள் நேரடியாக களம் காண இருக்கிறார்கள். எனவே இவர்கள் தொகுதி மாறியிருப்பதற்கான காரணம் என்பது கடந்த முறை இவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் தற்பொழுது மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இல்லை என்ற காரணத்தால் இவர்கள் தொகுதி மாறி இருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த வகையில நயினார் தற்பொழுது சாத்தூர் தொகுதியிலும் வானதி ஸ்ரீனிவாசன் கோவை வடக்கு தொகுதியிலும் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தொகுதிகளில் நின்று வெற்றி வாய்ப்பை தங்கள் வசமாக்கக்கூடிய நோக்கத்தில் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு காரணம் வானதி ஸ்ரீனிவாசனை பொறுத்த வரைக்கும் கடந்த 2021 தேர்தலில் கோவை தெற்கில் கமலஹாசனை எதிர்த்து போட்டியிட்டிருந்தார். சுமார் 1800 வாக்குகள் வித்தியாசத்தில் தான், அதாவது மிக குறைந்த அளவிலான வித்தியாசத்தில் தான் வானதி ஸ்ரீனிவாசன் வெற்றி பெற்றிருந்தார். எனவே மீண்டும் அதே தொகுதியில் நிற்கும் பொழுது ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்ற ஒரு திட்டம் அவரிடம் இருக்கிறது. ஏனென்றால் ஒருபுறம் கமல்ஹாசனும் திமுக கூட்டணியில் இணைந்து விட்டார். அதே போல 2021 கோவை தெற்கில் காங்கிரஸ் வேட்பாளர் 42,000 வாக்குகளை பெற்றிருந்தார். எனவே தற்போது திமுக, காங்கிரஸ், கமல்ஹாசன் என மூவரும் ஒரே அணியில் இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது கோவை தெற்கில் நின்றால் வெற்றி வாய்ப்பு அவ்வளவு பிரகாசமாக இல்லை என்ற ஒரு காரணத்தினால் அவர் தற்பொழுது தொகுதியை மாற்றி இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே கோவை வடக்கு தொகுதியில் அவர் நிற்க இருப்பதாக கூறப்படுகிறது. கோவை வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய ஒரு கோட்டையாக இருந்து வருகிறது. கடந்த தேர்தல்களில் தொடர்ச்சியாக அதிமுக தான் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் SP வேலுமணியை நம்பி அந்த தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசன் களமிறங்க இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. எனவே அதிமுக உதவியோடு கோவை வடக்கில் வானதி ஸ்ரீனிவாசன் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய அந்த திட்டத்தில் அவர் இருந்து வருகிறார். அதே போல நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் சாத்தூர் தொகுதியில் களம் காண இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது.